ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் த நாவல் சிக்ஸ்டா மேன்வாவோட 79வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 78 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோ லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ பார்க்க ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸில் நம்ம ஹீரோ இருந்த கியூப்ல வந்துட்டு அந்த ஷேட்டர்ட் மிரர் ஃபினாமினான் வந்துட்டு நடந்திருக்கும். அதில் நிறைய கேடட்ஸை வந்துட்டு கடத்த ஆரம்பிச்சிருப்பானுங்க. அதில் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த பெரிய டிராகன் இருக்கு இல்லையா, அதை பத்தி ஹீரோ சொல்றான். த டீப் ப்ளூவான ஒரு பாடி, அது வந்துட்டு ஒரு கிளவுடு மாதிரி இருக்கும், எலிகண்டா வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், கும்பம் இருக்கும், அதுக்கு வந்துட்டு டிராவேன்லியான ஸ்ட்ரெச் வந்துட்டு இருக்கும், அண்ட் அதோட ஹெட் இருந்துட்டு டைகரையும் ஸ்னேக்கையும் இருந்துட்டு பிளண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த எல்லா ஃபீச்சருமே ஒன்னா சேர்ந்து தான் அந்த ஈஸ்ட் சீயோட மாஸ்டரை வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஒன் ஆஃப் த 4 கார்டியன் காட்ஸ். இதை வந்துட்டு மான்ஸ்டர்னு கூப்பிட கூட மக்கள் எக்ஸிடேட் பண்ணுவாங்க. இந்த அசுரே டிராகன் அப்படிங்கிறப்ப அதுன்ட்டு அந்த இடத்துல பயங்கரமா கத்துது. ஹீரோன்ட்டு ஒரு சிங்கிள் பிரெத்தே இருந்துட்டு இந்த அளவுக்கு பிரஷரை கிரியேட் பண்ணதா அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நாயனுக்கு வந்துட்டு வேற ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஹீரோன்ட்டு இது வந்துட்டு மேஜிக் பவர் கன்வல்ஷன் ஆச்சு. இந்த அசுரே டிராகனோட பிரெத் இருந்துட்டு இவளோட நரம்புகள்ல ஓடுற மேஜிக் பவர் வந்துட்டு சப்ரஸ் பண்ணி இவளுக்கு வலிப்பை உண்டாக்கி இருக்கு. என்னோட உடம்புக்குள்ள மேஜிக் பவர் இல்ல அப்படிங்கறனால நான் ஃபைனா இருக்கேன். பட் ஷே நாயன், மூச்சு விடு, காம் டவுன், ஜஸ்ட் பிரீத் அப்படின்னு கத்திட்டே இருக்கப்ப இன்னொரு அட்டாக் வந்துட்டு அந்த அசுரே டிராகன் வந்துட்டு பண்ண போகுது. ஹீரோன்ட்டு போச்சு. இந்த டிராகன் வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ட்டு ஒரு பிரீத்திங் அட்டாக் கிடையாது, பட் சிம்பிளா ஒரே ஒரு தும்மல் மட்டும்தான். ஹவவர் அதுவே இருந்துட்டு ஒரு பெரிய அழிவுக்கு போதுமானது அப்படின்னு நினைக்கிறப்போ ஹீரோ வந்து ஒரு பிரேஸ்லெட்டை வந்துட்டு மேஜிக் என்சான்மென்ட் பண்ண ஞாபகம் இருக்கா நண்பர்களே? அதுக்குள்ள வந்துட்டு என்ஹான்ஸ்டு எனர்ஜி தான் வந்துட்டு போட்டு வந்திருப்பான். அந்த என்ஹான்ஸ்டு ப்ரொடக்டிவ் எனர்ஜி வந்துட்டு இப்ப ஆக்டிவேட் ஆயிருது. ஹீரோ வந்துட்டு இந்த எனர்ஜி கூட என்னோட எஜிப்டியன் ஆர்ச்சியரோட ஷான் ஷீல்டு இருந்துட்டு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டுமே அவனோட ஸ்டிக்மால இருந்துட்டு எடுத்து போறான். இருந்தாலும் அந்த தும்மல் இருந்துட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. டேமிட், இட்ஸ் ஃபீல் லைக் என்னோட ரிஸ்ட் இருந்துட்டு ஒட்டையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதே. நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணா போதும், ஜஸ்ட் a bit more அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறப்ப நாயின் கண்ணை திறந்து பாக்குறா. ஹீரோவோட கையில அந்த டாட்டூ இருக்கிறதையும் நாயின் இருந்துட்டு பாத்துறா. அப்பதான் ஹீரோ இருந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்க்கு என்னால ஹீரோவா மாற முடியாது அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அதுக்கப்புறம் அங்க கிம்சு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம கொண்டு வந்தாச்சா அப்படிங்கிறப்ப ஜாங்காக் இருந்துட்டு இல்ல, ஸ்டில் நான் வந்துட்டு ஏனாவை கண்டுபிடிக்கல. இதுக்கு முன்னாடி இங்க கேடட்ஸ் வந்து கேதர் ஆனப்ப அப்பவும் கூட அவ இல்ல அப்படிங்கிறப்ப கிம்சோ இருந்துட்டு அப்படின்னா இந்த பேரியருக்குள்ள இன்னுமே போய் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் இருந்துட்டு இன்ஜூர்ட் ஆனவங்களை சேஃபான பிளேஸ்க்கு வந்துட்டு கூட்டிட்டு போறதா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஃபார் நவ் நம்ம வந்துட்டு லைட் ஹவுஸ்க்கு ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றப்பவே அந்த லைட் ஹவுஸ்ல வந்துட்டு அந்த அசுரே டிராகன் வந்துட்டு அட்டாக் பண்ணிருக்கு. என்னது அது வந்துட்டு டிராகனா? டேமிட், டெமானிக் ஹியூமன்ஸ் வந்துட்டு எவ்வளவு தூரம் தான் போவாங்க அப்படிங்கிறப்ப ராச்சல் வந்துட்டு போச்சு. அந்த லைட் ஹவுஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஹாஜன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறப்ப கிம்சோ வந்துட்டு தனியா போறது வந்துட்டு ரொம்பவே ஆபத்தானது ரேச்சல், இரு நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க இருந்துட்டு முன்னாடி போன இன்ஸ்ட்ரக்டரை அப்படி நெஞ்சிலே இருந்துட்டு ஒரு வெட்டிறாங்க. அப்ப மொத்தம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கத்துறப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு யார் நீ அப்படிங்கிறப்ப என்னோட ஐடென்டிட்டியை வந்துட்டு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு பேர் அப்படிங்கிறதே கிடையாது. ஹவவர் நீங்க எல்லாருமே என்ன ஈவில் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறப்ப மத்தவங்க எல்லாம் ஈவில் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனா, அது இவன் தானா அப்படின்னு பாக்குறப்போ ஒரு சிங்கிள் கேடட் இருந்துட்டு என்னோட பிளானை இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா மாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கல. பட் என்னோட ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு இந்த இடத்துல அச்சீவ் பண்ணப்பட்டுருச்சு. அப்படிங்கிறப்ப அவனோட கோல் என்ன அப்படின்னா அது யான்வா தான். அவளை வந்துட்டு புடிச்சு வச்சிருக்கான். ஜாங்காக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு கத்துறப்ப ராச்சல் வந்துட்டு வெயிட், சிங்கிள் கேடட்டா அப்படிங்கிறப்போ ஆமா, கைடிங் மார்பிள்ஸ் வந்துட்டு திருடினவன் அவன் தான் எல்லா ஹியூமன்ஸுமே வந்துட்டு இந்த இடத்துல கேதர் பண்ணான். அஃப்கோர்ஸ் அந்த டிராகனோட தும்மல்னால இந்த பில்டிங்க்கு அடியில வந்துட்டு அவன் புதஞ்சு போயிட்டான். சின்ஸ் என்னோட பிரைமரி கோல் இருந்துட்டு இங்க பூர்த்தி ஆனதுனால நான் வந்துட்டு உங்களை உயிரோட விட்டுறேன். நவ் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்துட்டு அப்படியே அவன் கையில வச்சிருந்த அந்த சாக்கு பைக்குள்ள வந்துட்டு போட்டுக்கிறான். ஆனா அவங்க வந்துட்டு கிளம்புவாங்களா அங்க இருந்து, ஏன்னா அவங்க மெயின் கேரக்டர், சோ சண்டை போட தான் வராங்க. ஈவன் தோ நான் வந்துட்டு உங்களை உயிரோட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தாலும் ஸ்டில் உங்களோட லைஃபை வந்துட்டு நீங்க தூக்கி தான் வீசுவீங்க அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்கல்ல, தட்ஸ் ஃபைன், வாங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த இடிபாடுகளுக்கு இடையில நம்ம ஹீரோக்கு வந்துட்டு முழிப்பு வரதை வந்துட்டு காமிக்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல நாங்க வந்துட்டு இந்த கொலாப்ஸ்டான லைட் ஹவுஸ்க்கு அடியில வந்துட்டு பரி பண்ணப்பட்டமா. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த டிராகனோட அட்டாக் இருந்துட்டு இது பிளாக் பண்ணிருச்சு. பட் இந்த இடமே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஷே நாயன் இவ வந்துட்டு அந்த இம்பாக்ட்லயே இருந்துட்டு பாஸ் அவுட் ஆயிருப்பா போல. தேங்க் குட்னஸ், அவளுக்கு வந்துட்டு பெருசா எந்த ஹர்ட்டும் ஆகல. அது மட்டும் இல்லாம உனக்கும் ரொம்ப நன்றி, உன்னாலதான் வந்துட்டு சர்வைவ் ஆனேன். ஐ ஒண்டர் வெளியே வந்துட்டு சிச்சுவேஷன் எப்படி போகுதுன்னு தெரியலையே. வெளியே போறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கொஞ்சம் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் லுக் லைக் அசுரே டிராகன் வந்துட்டு போயிருச்சு போல.
அது மட்டும் இல்லாம இந்த பிளானுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் வந்துட்டு ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதும் கதையில இருந்து மாறவே கிடையாது. தென் அவன் இயானா வந்துட்டு அவனோட கையில வச்சிருக்கிற அந்த சீலிங் டூல்குள்ள வந்துட்டு போட்டு அடைச்சிருக்கணும். இந்த ஈவில் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துட்டு இயானாவோட அப்பா ஜின்யோங்க்கு மேல ஒரு கிரட்ஜ் வந்துட்டு இருக்கு. ஈவன் நான் வந்துட்டு இயானாவை கண்டுபிடிச்சு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தாலோ இல்ல அவளை வந்துட்டு ஸ்னீக் பண்ணி வெளியே கூட்டிட்டு போயிருந்தாலோ கண்டிப்பா நான் அதில் வந்துட்டு ஃபெயில் ஆயிருப்பேன். ஏன்னா ஈவில் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறவன் எங்களோட கரண்ட் ஸ்கில்ல வச்சு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆப்போனன்ட் கண்டிப்பா கிடையாது. ஸ்டில் இந்த சர்ப்ரைஸ் அட்டாக் வந்துட்டு கண்டிப்பா ஒர்க் ஆகும் இஃப் நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் மட்டும் டைமை ஸ்டால் பண்ண அப்படின்னா இந்த கூப்பிட்டு இருந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பா இங்க வந்துருவானுங்க. ஏத்தர் ப்ளீஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோட ஸ்டிக்மால அந்த ஏத்தர் வந்துட்டு வெளியே வந்துட்டு அங்க இருக்கிற இடிபாடுகள் எல்லாத்தையுமே ஹீரோ ஷூட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தூக்கி கொடுக்குது. ஹீரோன்ட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், புல்லட் டைம், மேஜிக் பவரை அதிகப்படுத்துறது அண்ட் கொஞ்சம் ஸ்டோரி பாயிண்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லட்டை உருவாக்குறான். அந்த புல்லட் தான் ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஸ்னைப்பர் புல்லட். இந்த புல்லட் வந்துட்டு எக்ஸாக்டா ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் மேல மட்டும் தான் டேமேஜ் ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு காம்பேட்டபிலிட்டி இருந்தாலும் எந்த அளவுக்கு பவர் டிஃபரன்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம டேமேஜ் ஏற்படுத்தும். ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு புல்லட்டை வந்துட்டு ஹீரோவால கிரியேட்டே பண்ண முடியாது அப்படின்னு வந்துருது. ஹீரோ வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி இந்த புல்லட்டை வந்துட்டு நான் புல் ஆஃப் பண்ணிருக்கேன்ல, இது மூலியமா கண்டிப்பா இதை முடிச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். இந்த சைடு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஜாங்காக்கு நம்ம கிம்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனுக்கு எதிராக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு டு திங்க் ஒரு வீக் கேடட்டா இருந்து கூட இந்த அளவுக்கு நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணி வைக்கிறீங்களா, கண்டிப்பா உங்களை அதுக்காக நான் பாராட்டியே ஆகணும் அப்படிங்கிறப்ப ஜாங்காக்கு வந்துட்டு இவன் ரொம்ப அனாயிங்கா இருக்கான். அப்படிங்கிறப்போ ராச்சல் இருந்துட்டு ஈவன் தோ ஆப்போனன்ட் இருந்துட்டு ஒரு கையில இயானாவை அடைச்சு வச்சிருக்கிற சீலிங் டூல வச்சுட்டு வெறும் ஒரே ஒரு கையில வந்துட்டு சண்டை போட்டாலும் கூட எங்களுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் இருந்துட்டு இந்த அளவுக்கு அதிகமா இருக்கா அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு கேடட் ராச்சல் நான் வந்துட்டு அவனோட அட்டென்ஷனை வந்துட்டு டிராப் பண்றேன். சோ அந்த சீலிங் டூல இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவனை வந்துட்டு டிராப் பண்ண வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் என்ன நடந்தாலும் சரி என்னோட கேடட்க்கு வந்துட்டு இதுக்கப்புறம் உன்னால ஆபத்து வர வைக்க விடவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஜஸ்ட் உன்னோட சாவை வந்துட்டு நீ ரொம்ப வேகமா தேடிட்டு இங்க வர அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அட்டாக் பண்ண வரப்போ ராச்சல் வந்துட்டு கொஞ்சம் தயங்கி அப்படியே நின்னுறா. பட் கடைசியில இது மட்டும் தான் இருக்கிற ஒரே ஒரு வழி. இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு அவரோட உயிரை வந்துட்டு பணைய வச்சு கிரியேட் பண்ண இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு என்னால விட முடியாது, இது வேஸ்டா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறப்போ இந்த இன்ஸ்ட்ரக்டரோட கழுத்திலேயே இருந்துட்டு அந்த ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு அட்டாக் பண்ணி அவர் அங்க இருந்து தூக்கி வீசிடுறான். அப்போ கிம்சோ வந்துட்டு இன்ஸ்ட்ரக்டர் ராச்சல் இது வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படிங்கிறப்ப அந்த அட்டாக்க பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ராச்சல் வந்துட்டு பண்ற அளவுக்கு அவன் ஸ்பீடா வந்துட்டு வந்துடுறான். ராச்சல் வந்துட்டு போச்சு நான் இந்த இடத்துல சாக போறேனா அப்படிங்கிறப்போ கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோவோட புல்லட் வந்துட்டு அந்த ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் கையை வந்துட்டு ஷூட் பண்ணிடுது. அதனால அவனோட கையுமே டேமேஜ் ஆகி அவன் இயானாவை பிடிச்சு வச்சிருந்த அந்த சீலிங் டூல் இருக்கு இல்லையா அதுவுமே இருந்துட்டு கீழே விழுந்துருது. சோ கரெக்டா இயானாவை பிடிச்சு ராச்சல் அங்க இருந்து தூக்கிட்டு ஓடிடுறா. அப்ப அந்த ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிக்கிறப்போ ராச்சல் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த அந்த அட்டாக் வந்துட்டு டெஃபினட்டா ஹாஜன் கிட்ட இருந்து வந்ததுதான் அப்படிங்கிறப்ப அந்த ஈவில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துட்டு பயங்கரமா கோவம் வந்துருது. என்னது இது, என்ன தைரியம் இருக்கணும், எந்த பூச்சி வந்துட்டு இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறப்போ ராச்சல் வந்துட்டு திஸ் இஸ் இம்பாசிபிள், கண்டிப்பா எங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு இவனை எங்களால தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறப்பதான் அந்த இடத்துக்கு வேற யாரோ பயங்கரமா ஒரு என்ட்ரியை வந்துட்டு கொடுக்குறாங்க, ரொம்பவே பவர்ஃபுல்லா. இந்த ஈவில் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனே இருந்துட்டு யார் நீ அப்படின்னு கேட்கிறப்ப வேற யாரும் கிடையாது, அந்த இடத்துக்கு எசன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கில்டோட லீடர் நம்ம இயானாவோட அப்பா யூ ஜின்வூங் தான் வந்திருக்காரு. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.